ஹார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்ட்ரிப்பு 2 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி சர்க்கிள் மாதிரி ஃபஸ்ட்டு சுற்றிக்கோங்க. ஆக்சுவலி டியர் ட்ராப்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு காயில் ஃபுல்லாக நல்லா சுற்றிக்கோங்க. ஃபுல்லாக சுற்றிட்டு பேசிக்காக எப்படி டியர் ட்ராப்ஸ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ இருக்குது. ஸோ அதையே பார்த்துக்கோங்க. இல்லைனா இதிலே வந்து சொல்கிறத பார்த்துக்கோங்க. இதே மாதிரி 2 பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பண்ணிவிட்டு இப்போ இதை வெளியே எடுக்கணும். பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இதை வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துகிட்டு நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுதான் டியர் ட்ராப்ஸ். எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்டில் கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இது மாதிரி ஒட்டிட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ண விடுங்க. ஒரு டியர் ட்ராப் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு டியர் ட்ராப்ஸு பண்ணலாம். பண்ணி முடிக்க போகிறோம். செகண்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம வெளியே எடுத்துகிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு சைடில் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். கம் போட்டு 1 எண்டில் ஒட்டிக்கோங்க. இது மாதிரி ஒட்டி நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ 2 டியர் ட்ராப்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹார்ட் ஷேப் எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த எண்டில் கம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சூப்பர். ஹார்ட் ஷேப் வந்துடுச்சா? இப்போ கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஹார்ட் ஷேப் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வேறு டிஃப்ரெண்ட் ஹார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. அதை ஈக்குவல் ஹாஃபாக இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு எண்டு இருக்குல்ல, இந்த ஒரு எண்டில் உள்ளே பார்த்த மாதிரி சுற்றிட்டு வரணும். இப்போ இந்த எண்டில் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இந்த எண்டில் இருந்து சுற்றிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்சைடில் சுற்றிட்டே வரணும் கீழே வரைக்கும் பாருங்கள். இந்த எண்டோடு நிறுத்திடணும். அதுக்கு மேலே சுற்றக்கூடாது. அவ்வளோ பெரிய ஹார்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா உள்ளே வந்தாச்சு. வந்துட்டு இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு இப்படி விட்டுட்டிங்கன்னா போதும். ஸோ ஒரு சைடு வந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த சைட்லேயும் பண்ணிட்டு வரணும். இந்த சைடில் என்ன பண்ணணும்னா இப்போ உள்ளே வர்ற மாதிரி பண்ணணும். இப்போ இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, அதுக்குள்ளேயும் உள்ளே வர்ற மாதிரி சுற்றிட்டே வரணும். இப்போ 2 சைடும் இது ஒரு டைப் ஆஃப் ஹார்ட். நீங்கள் இந்த சர்க்கிளில் பெருசாக பிக்கப் பண்ணால் ஹார்ட்டோட ஷேப்பை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஈஸியாக இருக்குது. பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இப்போ சிங்கிள் ஸ்ட்ரிப் வச்சு ஹார்ட் பண்ணுறதை பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ 2 ஸ்ட்ரிப் எடுத்து இப்படி ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு இப்போ குவில்லிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. குவில்லிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்டார்டிங் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக முடிய வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக குவில்லிங் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பு முடிய வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிட்டு வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா லூஸ் பண்ணிவிட்டு டியர் ட்ராப்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. நல்லா லூஸ் விட்டுட்டு டியர் ட்ராப்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா டியர் ட்ராப்ஸ் மாதிரி ஆயிருக்கும். இங்கே டியர் ட்ராப்ஸ் மாதிரி வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல ஒட்டிடலாம். ஒட்டிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ ஒட்டிட்டோம். ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் இந்த மேலே போர்ஷன் இருக்குல்ல, அதுலேருந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு டூல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கையில் கூட பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் வரும். பாருங்கள், ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப்பில் வருது. ஸோ உங்களுக்கு தேவையான இந்த இடத்துல கர்வாவோ இல்லை ஷார்ப்பாவோ வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இது ஒன் டைப் ஆஃப் ஹார்ட். இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஹார்ட்டு. இப்போ நீ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹார்ட் பார்க்கலாம். இது வந்து வயலட் கலர் எடுத்துக்கேன். 2 ஸ்ட்ரிப்பு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஈக்குவல் 4 போர்ஷன்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து 2 ஹாஃபாக கட் பண்ணிடுங்க. இப்படி 2ஆக கட் பண்ணியாச்சு. இதை திருப்பியும் ஃபோல்ட் பண்ணி திருப்பியும் இப்போ 4 பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி 4 ஸ்டெப்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ இந்த எண்டு வந்து 2த்தையும் கம் போட்டு ஒட்டிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு இந்த கம்மை போட்டு இப்படி ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி 4மே இந்த மாதிரி ஒட்டிக்கணும். இப்போ இந்த மாதிரி 4 ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இப்போ இதை வந்து குவில்லிங் பண்ண போகிறோம்.
இப்போ இந்த நாலும் ஒன்றா சேர்ந்து இப்படி வச்சு இப்போ குயிலிங் பண்ணிக்கோங்க. நல்லா குயிலிங் பண்ணிக்கோங்க கீழே வரைக்கும் வர மாதிரி. இப்போ இந்த போர்ஷன் வந்து அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ குயிலிங் பண்ணதை அப்படியே வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒட்டிடுங்க. எண்டில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி இப்படி ஒட்டிட்டோம். ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரிப்லேயும் இதே மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பண்ணியாச்சு. 2 பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இது 2 ஒட்டிடலாம். ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஷேப் கிடைக்கும். கம் போட்டாச்சு. இங்கே கம் போட்டு இந்த இடத்துல கம் போட்டிருக்கு, இங்கேயும் கம் போட்டு ஒட்டியாச்சு. ஸோ இது 1 more ஹார்ட் ஷேப். இது ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு ஹார்ட் ஷேப் பண்ணலாம். அதுக்கு வந்து 2 ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. ஒரு டார்க் கலர், லைட் கலர். நான் வந்து இந்த கிரேவும் ஆரஞ்சும் எடுத்திருக்கேன். நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டார்க் கலர் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ மடித்த இடத்துல கம் போட்டு ஒட்டிடுங்க. கம் போட்டு இது 2த்தையும் ஒன்றா ஒட்டிடுங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி டைட் ஆகிடும். இப்போ திருப்பியும் இதை வந்து மடித்து கம் போட்டு ஒட்டுங்க. ஹாஃபாக இன்னொன்று இப்படி வந்துடும். திரும்பி இன்னொரு இதை வந்து இங்கே ஒட்டிக்கணும். ஒட்டிட்டிங்கன்னா பெட்டல் மாதிரி வந்துடும். லூப் பண்ணிக்கோங்க. லூப் பண்ணிவிட்டு மேலே இருந்து ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ப்ரெஸ் கொடுத்துட்டு இங்கே சென்டரில் பிடிச்சிங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இப்போ இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ தேவையான இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. அது வந்து காயில் பண்ண போகிறோம். இந்த ஒரு எண்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நார்மலாக காயில் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தூரம். இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி வரும் பாருங்கள். பாருங்கள் பேக்கில் ரிவர்ஸில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போது இன்னும் ஒரு பிளேஸில் கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பேக்கில் திருப்பிக்கோங்க. இவ்வளோ தூரம் திருப்பினீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு காயில் வரணும். ஸோ இப்படி பேக்கில் திருப்பிட்டு இப்படியே பண்ணிகிட்டே வருங்க. வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்ட்ரிப்பில் பண்ணிங்கன்னா கர்வ்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு இது காட்டுறேன். இப்போ 2 பக்கத்தில் இருக்கா. ஸோ இப்போ இங்கே கொஞ்சம் தள்ளிக்கோங்க. கொஞ்சம் தள்ளிட்டு அந்த இடத்துல மாட்டிடுங்க. மாட்டிட்டு இப்படியே பேக்லேயே திருக்கு. இப்போ எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஷேப். ஸோ இந்த மாதிரி ஃபுல் பேப்பர் ஃபுல்லாக செஞ்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப் ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணலாம். இந்த மாதிரி இதில் கம் போட்டுக்கோங்க. இதுலேயும் கம் போட்டு ஒட்ட ஆரம்பிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரிப்பை வந்து உள்ளே ஸ்டிக் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ தான். இந்த வீடியோவில் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் பார்த்துருக்கோம். இது வந்து டியர் ட்ராப்ஸ், 2 டியர் ட்ராப்ஸ் வச்சு பண்ணுறது. இது ஒரே ஒரு ஸ்ட்ரிப்பை வச்சு 2 சைடு கர்ல் பண்ணுறது. இது ஒரே ஸ்ட்ரிப்பில் கர்ல் பண்ணிவிட்டு மேலே வந்து ஷேப் பண்ணுறது. இது வந்து கட் பண்ணிவிட்டு இது வந்து கட் பண்ணுறது. கட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு கர்ல் இந்த சைடில் ஒரு கர்ல் பண்ணுறது. இது வந்து 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிப்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரிப்பில் அவுட்லைன் பண்ணிவிட்டு சென்டரில் நீங்கள் டிசைன் பண்ணி ஒட்டுறது. ஸோ இதுதான் 5 டைப்ஸ் ஆஃப் ஹார்ட். ஸோ இது ஈஸியாக இருக்கும், பண்ணி பாருங்கள். நிறைய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.